அஸ்ஸலாமு அலைக்கும். இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் வந்து பேக்கிங் குக்கிங் தான் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன். இது வந்து எங்கள் அத்தாவோட ஷாப் தான் இது. ஷாப் ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் மேலேயே ஆகுது. இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து நிறைய கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. சரி, அதை தான் உங்கள்கிட்ட வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். எங்கள் கடையில் வந்து பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் ரெடிமேட் கலெக்ஷன் நிறையாவே இருக்குது. கலெக்ஷனுமே நிறையா இருக்கும். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேபிக்கு வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைக்கு தான் ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் காமிக்கிற மாதிரிங்களா, அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து காமிச்சோன்னே இதுக்கு வந்து ஒரு வயசு ஒரு 3 மாதம் தான் ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த சின்ன குழந்தை சொல்லுது. அதை கூட நான் அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை, பிரித்து காமிச்சிட்டு இருந்தேன்னா, நான் மறுபடியும் எடுக்கிறேன், நீ அந்த வார்த்தையை சொல்லுப்பா அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன்ருச்சு. எனக்கு வந்து ஈவினிங் டைம் தான் நான் நார்மலாக குக்கிங் என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் 1 வீக் ஒரு 10 டேஸாக போயிட்டுருக்கேன். இது வந்து ரெடிமேட்ஸ் தான், பெரியவங்க அளவு XL XXL வந்து இருக்குது. க்ரீனு, பீச் கலர், அதுக்கப்புறம் வந்து நேவி ப்ளூ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. கிளாத்மே வந்து காட்டன் தான். இதில் வந்து பேண்ட்டு ஷால் எல்லாம் அட்டாச்சாக வந்துடும். இதில் எல்லா கலருமே வந்து சூப்பராக இருந்துச்சு. க்ரே கலரு, ப்ளூ கலரு, இதில் ஒரு 5 கலர்ஸ் கிட்ட இருந்தது. அப்புறம் வந்து பிங்க் கலர்லாம் நிறையாவே இருந்தது. இதில் எல்லா கலருமே வந்து நல்லாவும் இருந்துச்சு. டிசைனுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாரீஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ தான். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டு ஒர்க் மாதிரி. இதுலேயுமே வந்து ஒரு 4-5 கலர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மயில் கழுத்து கலரு, அதுக்கப்புறம் ரெட்டு, க்ரீன் கலரு, மயில் கழுத்து ஊதான்னு ஒன்று சொல்லுவோம் அந்த கலரு, அதுக்கப்புறம் வந்து நேவி ப்ளூ அந்த கலர்லாம் இருந்தது. இதில் எல்லா கலருமே இதுலேயுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது மீஷோலாம் நிறையா ட்ரெண்ட் ஆகுது இந்த சாரிலையுமே நிறையா கலர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பனாரஸ் சில்க் மாடலில் வந்து இது கிளாத் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவுமே எங்கள் கடையில் வந்து 2 டிசைனில் இருந்தது. இதில் வந்து ஒரு டிசைனில் வந்து 5 கலர் கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து டிசைன் வந்து 2, ஒன்று கொடிப்பூ இன்னொன்று வந்து பாக்ஸாக போட்டிருக்க மாதிரி ஒரு டிசைனு. இதுலேயுமே வந்து பார்ட்ரு கலர்லேயே வந்து ப்ளவுஸுமே கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவது வந்து இந்த சாரீலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. நம்ம அதுலேயும் எடுத்து கிழித்து தச்சுக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இந்த ஆரி ஒர்க் உள்ள ப்ளவுஸுமே போட்டுக்கலாம். அதனால் நம்ம இந்த சாரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு ப்ளவுஸ் கிட்ட கிடைக்கிது. இந்த சாரீ வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் வரும். இதில் வந்து எல்லா கலருமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்பிள் கலரு, வாடாமல்லி ரோஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பார்ட்ரு வந்து ஸ்னேகா பச்சை. நான் அந்த சாரீக்கும் ப்ளவுஸுக்குமே நல்லா மேட்சாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலருக்கும் பார்ட்ரு வந்து க்ரீன் கலர் தான். அந்த பார்ட்ரு கலர்லேயே இதுலேயுமே ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. துணியுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. இது நான் கொடிப்பூன்னு சொல்லியிருந்தேன்னா இதில் ஒரு டிசைன், இதில் வந்து ஒரு 5 கலரும் அந்த டிசைனில் ஒரு 5 கலரும் கிட்ட தான் இந்த வாட்டி எங்கள் கடையில் கலெக்ஷன் இருந்தது. இதில் வந்து லெமன் எல்லோவில் வந்து பர்பிள் கலர் வந்து பார்ட்ரு, அதுக்கு மேட்சாக வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அந்த சாரியில் அந்த ப்ளவுஸில் வந்து நம்ம சாரீ என்ன கலர் கட்டுறோமோ அதில் வந்து எம்ப்ராய்டு நூல் வந்திருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து சாரீ கட்டி அந்த ப்ளவுஸ் போடும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து லுக்காகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதில் மொத்த சாரியோட கலருமே இதில் வந்து அட்டாச்சாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் சில்க் சாரீ தான். இதுவுமே வந்து எம்ப்ராய்டு ஒர்க்கில் வந்து ஸ்டோன் வச்சு தான் மாடல் வந்திருக்கும். இது இப்போ வந்து ட்ரெண்டிங் இந்த கலர் வந்து நிறைய சாரியில் வந்து இந்த கலர் வருது. இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்து வயலட் கலர் கொடுத்துருந்தாங்க. அந்த சாரீக்கும் அந்த ப்ளவுஸுக்குமே நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இந்த சாரீ வந்து சும்மா நம்ம பார்த்தாலே வந்து இந்த சாரீ எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருந்துச்சு. கிளாத்துமே நல்லா சாஃப்டாக இருந்தது, சாஃப்ட்னஸ். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஷைனிங்காக லுக்காகவும் இருக்குது. இதில் எல்லா கலருமே வந்து நம்மளுக்கு வந்து இல்லாத கலராக தான் இருக்கும். அதுக்கு வந்து சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் ப்ளவுஸுமே கொடுக்கறதுனால நம்மளுக்கு இந்த சாரீ இன்னும் லுக்காகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரு, இந்த க்ரீன் வந்து ஏலக்காய் க்ரீன் சொல்லலாம். அந்த க்ரீனுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து டார்க் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து லாவெண்டர் கலரில் வந்து வயலட் கலர் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் இது ஒரு க்ரீனு, இது எப்படி மயில் கழுத்து க்ரீன் சொல்லுவோம்ல, அதிலே வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தது. அதுக்கு டார்க் க்ரீன் வந்து ப்ளவுஸு. அப்புறம் வந்து பிங்க் கலரு, அதுக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோல்டு ஆரஞ்சு கலர். இதுவுமே நல்லா ஷைனிங்காக லுக்காக இருந்துச்சு. இதுக்கு எல்லா சாரீலையுமே வந்து ப்ளவுஸ் தான் கான்ட்ராஸ்ட்டாக இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த சாரீ வந்து இதில் வந்து எனக்கு 2 செட்டு எங்கள் கடைக்கு வந்திருந்தது. எப்படின்னா, ஒரு செட்டு வந்து டிசைன் ஆனால் ஒன்று தான், கலர் வந்து ஒரு இதில் டார்க்காக கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இந்த ஒரு க்ரீன் வந்து
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரியான பிஸ்தா க்ரீன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான இங்கிலீஷ் கலர்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும். இந்த க்ரீனுமே சூப்பராக இருந்தது. ஒரு செட் வந்து டார்க்காக இருந்துச்சு, ஒரு செட் வந்து லைட்டாக இருந்தது. ஆனால் இதில் எல்லா கலருமே வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மள்ட்ட மோஸ்ட்லி இந்த கலர்லாம் இருக்காது. இப்போ வந்த கலெக்ஷனில் வந்து கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர் தான். நல்லா பார்டரில் வந்து லீஃபாக வச்சு எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்டோன் டைப்பு. சாரியுமே நல்லா லுக்காக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பூனம் சாரீ. இது வந்து சாஃப்ட் சில்க்கு. இதுலேயுமே டிசைன் வந்து 4 கலர் கிட்ட வந்திருந்தது. இந்த ஒரு கலர் வந்து வெளியே தொங்க விட்டுருந்ததுனால அந்த கலர் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீபாவளி டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 1000 2000 அந்த மாதிரி வந்து கிஃப்டாக அப்போருமே கொடுத்துட்ருக்கோம். பேசன், அதுக்கப்புறம் சில்வரில் வந்து கடாய் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பிளேட்டு, ஒரு 4 5 கிட்ட வந்து கிஃப்ட் ஐட்டமே கொடுத்துட்ருக்கோம். லோக்கலில் யாரும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து எங்கள் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பெரிய கடைக்கு போனாலுமே அங்கே வந்து அந்த கடைக்குள்ளே ஏசி, லைட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுல பில்லு ஆட் பண்ணுவாங்க. சின்ன கடைங்களும் அப்படி கிடையாது. அவங்க வாங்குகிற ரேட்லேருந்து ஒரு 50 ரூபா தான் லாபம் வைப்பாங்க. அதுக்கு மேலெலாம் லாபம் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அதே மாதிரி தான் எங்கள் கடையிலையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மி பண்ணுற அவங்களால எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க. நான் எங்கள் கடைக்கு நான் சொல்ல, பொதுவாக வந்து எல்லா ஊர்லேயும் இருக்க சின்ன கடைகளுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஃபர்னிச்சர் கடை, அதுவுமே எங்கள் கடை தான். அங்கே வந்து கட்லு, பீரோல், மெத்தை, அதுக்கப்புறம் குக்கர், ஃபேன் அந்த மாதிரி ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இந்த கடை எங்கே இருக்குன்னா அம்மாப்பேட்டில் வந்து பள்ளிவாசல் ஸ்ட்ரீட்டில் அனீஸ் ரெடிமேட் கேட்டாலே கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.